இப்போ இந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு நிறையா உருவாகுது. ஜீரணம் வந்து செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது. இதில் நிறைய கிருமி தொற்றுகள் வரும்போது நமக்கு பல உபாதைகள் வந்து வரும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு எளிமையான வந்து ஒரு தீர்வு வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து இந்த நாட்டு மருந்து கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாய் விலங்கம் அப்படின்றது வந்து கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா மெழுகு மாதிரியே இருக்கும். மெழுகுக்கு மேலே இருக்கிற அந்த கோடு கூடாக இருக்கிறதெல்லாம் இருக்காது. இது நல்லா உருண்டையாக இது வந்து ஒரு செடியிலேருந்து வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இது ஏன் வாய் விலங்கம் அப்படின்னாக்கா வாய்வை விலக்கக்கூடியது, உடலில் இருக்கிற வாதத்தை விலக்கக்கூடியதுனால தான் இது வாய் விலங்கம் அப்படின்றது பேரே வந்து உருவானது. அது மட்டும் பிரச்சனையா, அதுக்கு மட்டும்தான் கேட்குமா அப்படின்னாக்கா இது முக்காவாசி, அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் இந்த குடலில் கிருமி தொற்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த புழுக்கள் டேப்பாமா இருக்கட்டும் ஹூக்காமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் இதை கொடுக்கும்போது அந்த கிருமி நாசினி பண்பு வந்து இதுக்கு இருக்குது.